இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள் 25/2/2025 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:30 லக்னம் கும்பலக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 11:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல விரைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். அதற்கான ஆர்வமும் இருக்கும். இத்தகைய போக்கின் காரணமாக நீங்கள் நன்மையாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய தனித்த திறன் உங்களுடைய செயல்திறன்ல வெளிப்படவும் செய்யும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய விருப்பமான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பும் வலுப்படும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று அமைதியாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இடுப்பு வலி, முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் யோசிக்காமல் பேசவும் வேண்டாம். யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளைப்படி நீங்கள் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்கள் இடத்துல நீங்க விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உற்சாகமாகவும் இருப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஆதரவுகளும் அதிகரிக்கும். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தொழில உங்கள் துணையின் ஆலோசனைகளுக்கு பின்னர் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. காதல் திருமண திட்டங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் குடும்பத்தினருடன் விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று மனதில புதுவிதமான கற்பனைகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையலாம். வியாபார நிமித்தமான பயணங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் குறையும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தாய்வழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகள் சுமூகமாகவும் நடைபெறுங்க. உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல தகுந்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது தாங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுடைய முன்கோபத்தினை மட்டும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். பணியிடத்துல சில சவாலான வேலைகளை கையில் எடுத்தும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை என்று திருப்திகரமாகவும் இருக்குங்க. சாதகமாகவும் உணர்வீங்க. இன்று ஏதாவது கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே கையில் வைத்திருந்த பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கவும் வேண்டாம். இது நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல தேவையான புதிய ஆர்டர்களையும் பெறுவீங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல ஏதாவது பராமரிப்பு பணிகளும் நடைபெறலாம். பிள்ளைகள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒரு 2 நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வாங்க. மாணவர்களுக்கு தேர்வு விளையாட்டு போட்டிகள்ல சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். புதிய பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்று நண்பர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். உறவினர்களுடைய வருகையினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு இடமாற்றங்கள் சாதகமாகவும் அமையும். வியாபார நிமித்தமான பயணங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. இதற்கான நல்ல ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளினால அங்கீகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றே கூறலாங்க. பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் அதிகமாக தங்க இருக்கும். ஏதாவது மனக்குழப்பத்துடனும் இருப்பீங்க. தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் இதனை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணியிடத்துல வளர்ச்சி இன்று சராசரியாக தங்க இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் ஏற்படலாம். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது தாங்க. இதன் மூலம் இன்றைய நாளை இனிமையான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். பணவரவு நன்றாக தங்க இருக்கும். சிலருக்கு முடிந்த அளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பண கஷ்டங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான சோதனைகளாகவும் இருக்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினருடைய நலனுக்காக இரவு பகல் பார்க்காமல் வேலைகளும் செய்வீங்க. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் கட்டுமான தொழில், கமிஷன் வியாபாரம் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த அளவு பணமும் கையில இருக்குங்க. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் வேண்டாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் காணப்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றியும் முடியும். வீடு வாகனங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சில சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. இதுல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவினால தடைப்பட்ட வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணியிடத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஏதாவது பய உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாடங்களை எல்லாமே ஒரு முறைக்கு 2 முறை படித்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். மறதி சார்ந்த சிக்கல்களும் குறையும். ஆராய்ச்சி கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். மாற்றமான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாங்க. உறவினர்களினால சின்ன சின்ன மன வருத்தங்களும் தோன்றி மறையும். வியாபாரத்துல ஏதாவது திருப்பங்களும் ஏற்படலாம். என்று நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். திருப்பங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாங்க. உங்களுடைய செயல்கள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. புத்திசாலித்தனத்தின் மூலம் நன்மைகளையும் பெறலாம். இன்று உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி செயலாற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல நேரடியான அணுகுமுறையின் காரணமாக நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலம் இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க.
சிலருக்கு சின்ன சின்ன வேலைகளை பெரிய அளவிற்கு செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் ஏற்படலாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. சிறிய முதலீடுகள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதர உறவுகள் கிட்ட இருந்து கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களினால ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதியதாக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மனைவி இடத்துல அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அரசாங்க காரியங்களும் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. இன்று வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகளும் செய்வீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சிறு குறு வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்தவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் திரும்ப ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறுகிய தூர பயணங்கள் சென்றும் வருவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் ஆன்மீக சுற்றுலாக்கள் ஏதாவது சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். முன்னேற்றமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல நன்மைகளும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்களும் கைகூடியும் வரும். அதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உறுதியுடனும் காணப்படுவீங்க. சில கடினமான சூழ்நிலைகளை நம்பிக்கையுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. வேலைகளை செய்யும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதும். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. வீட்டுல அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. அதற்கு ஏற்ற அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழிலை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகத்துல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். நல்ல மரியாதையையும் பெற்றுவிடலாம். பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகுங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய கல்வியில தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உங்களுக்கு பெருமையும் உண்டாகும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும்.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்களும் நீங்கி ஏதிலும் தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தவும் செய்வீங்க. அரைகுறையாக நின்ற வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு தேர்வு மற்றும் போட்டிகள்ல நல்ல ஒரு முயற்சியையும் வெளிப்படுத்தவும் செய்வாங்க. இதுல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் இப்பொழுது உங்களுடைய மனமறிந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல லாபமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பண வரவுகளும் மேம்படும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பயணங்கள் மற்றும் சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் இருக்கும். தாய் தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துல நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும். உங்களுடைய செயல்களை சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவற்றின் மூலமாக இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று கூடுதலான பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். இது நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளாகவும் இருக்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. உடல் அசதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க அதிகமாக கோபப்படவும் வேண்டாங்க. மன நிம்மதி இதனால கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்களுக்கு பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஒப்பந்தங்களை படித்து பார்த்து கையெழுத்திடுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களே வியாபாரத்தை கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கோபங்களை கைவிட்டு விடுவதும் நல்லதுதாங்க. சகோதரர்களுக்காக சின்ன சின்ன உதவிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாம். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் இன்று வழக்கம் போலவே நடைபெறுங்க. இன்று ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. தோல்வி மனப்பான்மையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன தைரியமும் அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக நீங்க அதிகமாக பஞ்சாயத்துக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய பெயர் கெட்டுவிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல புதியவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று உங்களுடைய நிதி நிலையும் வலுப்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு தந்தையின் ஆலோசனைகள் உதவிகரமாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். லாபத்தினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வீட்டுல நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய வேலைகளை முடிப்பதில் உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுய தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம்.
ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆசையும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கண், காது, மூக்கு தொடர்பாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கும். போட்டி பந்தயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. தொழில் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்கான உத்வேகமும் என்று உங்ககிட்ட இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும் என்று பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவில நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் அமையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சில செலவுகள் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கையிருப்பு குறையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி, உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இது சலிப்பையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. தக்க நேரத்துல ஒருவருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்பு நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வண்டி வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாங்க. இன்று மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கோபத்தை உங்கள் காதலி இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்கவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று பொறுமையுடன் இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். எதிர்காலம் பற்றிய பய உணர்வுகளும் ஏற்படலாங்க. சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய பிடிவாதத்தை அனுசரணையான பேச்சுக்களினால சரி செய்து விடுவதும் நல்லது. வாகனங்களினால பழுதுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சிறு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய தொழில்ல வரவு செலவு கணக்குகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. இது தொடர்பான அலைச்சல்களும் குறையும். கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பணமும் கையில இருக்கும். சிலருக்கு பண உதவிகளையும் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விருப்பமான பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல ஏற்றமான சூழலும் இருக்கும். தெய்வ வழிபாடு செய்வது மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்களும் ஏற்படலாம். முயற்சிகள் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி சென்றும் விடுவாங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாடர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம்.
தாய்வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று விளையாட்டுகள்ல அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை எல்லாமே நீங்க நம்பிக்கையுடன் கையாளவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சி ஒன்றை பற்றி வீட்டுல இனிமையான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். இது தேவையற்ற பய உணர்வுகளாகவும் இருக்கலாம். பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றங்களும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வேலைகளை நீங்க ஆரம்பிக்கவும் செய்வீங்க. இதுல மகிழ்ச்சியாக ஈடுபடவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பங்குதாரர்கள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. எதிர்காலம் பற்றிய பய உணர்வுகளும் வீண் டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய பிடிவாதத்தை அனுசரணையான பேச்சுக்களினால சரி செய்து கொள்வதும் நல்லது. வாகனங்களினால பழுதுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கூடுதல் கவனத்துடன் வேலைகளை பார்ப்பதும் நல்லது. அவர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்றும் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. பண பரிவர்த்தனை நிதி நிலையில நீங்க கவனமாக இருந்தாலே போதும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சூழ்ச்சிகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தனம் நிறைந்த நல்ல நாள் என்றே கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். பணியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய அன்பையும் உங்கள் துணை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களும் இன்று உங்களிடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிக்கும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அதிக ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. முன்பு ஒதுங்கி போனவர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சஞ்சலப்பட்டு இருந்த மனதிற்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய சந்திப்பினால தெளிவும் உண்டாகும். கடந்த கால கசப்பான சம்பவங்களினால நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்க ஈடுபடவும் செய்யலாம். இதனால உற்சாகமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்கள் நண்பர்கள் என்று உங்களிடத்துல ஆதரவாகவும் பேசுவாங்க. விஐபிக்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மதிக்கவும் படுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசு வேலை பணிபுரிபவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான நாளாகவும் அமையும். முதலீடு செய்ய நினைத்தீங்கன்னா நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல இன்று அனுசரணையாக பேசுவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களின் மூலம் மேன்மையும் உண்டாகும். கால்நடை பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இறை நம்பிக்கையில மனமும் ஈடுபடும். எதிர்பாராத சில செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கற்பித்தல் திறன்ல மாற்றங்களும் ஏற்படலாம். கூட்டாளிகளினால அலைச்சல்களும் ஆதாயமும் இருக்கும். விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகளும் மேம்படும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக இன்றைய நாளை ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உங்களுடைய செயல்திறன்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய பணிகளை எல்லாமே திறமையாக ஆற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் உங்கள் துணை இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற மன அமைதியை கெடுப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் அலர்ஜி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். இன்று அவர்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிரிந்து சென்ற உறவினர்களை நீங்க சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வெற்றியும் உண்டாகும். கூட்டாக செய்யும் தொழில ஒப்பந்தங்களையும் போடுவீங்க. வியாபாரத்திற்கு தேவையான லைசன்ஸ்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்குங்க. தொழில ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் மாறும். எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தேவையற்ற சண்டைகளையும் விவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல எதிரிகளுடைய வேலைகள் உங்களுக்கு தொந்தரவையும் செய்வதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பேச்சுக்களையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. புத்திசாலித்தனத்துடன் எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடித்து விடுவதும் நல்லது. தொழில் தொடர்பாக மற்றவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தள்ளிப்போன சில விஷயங்கள் சாதகமாகவும் முடிவடையும். கடன் தொடர்பான இன்னல்களும் குறையும். திட்டமிட்ட பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல ஆதரவான சூழல்களும் உண்டாகும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் குறையும். நல்ல தெளிவாகவும் உணர்வீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். எதிரிகளினால ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குறைந்த எதிர்பார்ப்புடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்களை ஆற்றலுடனும் செய்து முடித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். இதற்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. இதன் மூலம் நல்லுறவை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வியாபாரத்திற்காக பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பைனான்ஸ் கம்பெனியில கவனமாக பணத்தை செலுத்துவதும் நல்லது. வெளி இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு ஏதாவது இடமாற்றங்களும் ஏற்படலாம். இது விருப்பம் இல்லாத இடமாற்றங்களாகவும் இருக்கலாம். எடுத்த காரியங்களை சற்று பொறுமையுடன் இருந்து சாதிப்பதும் நல்லதுதாங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல ஏதாவது சலசலப்பும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. தந்தையுடன் சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடனே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுக்காக ஏதாவது பரிசு பொருட்கள் அல்லது அவர்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவுல சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சில பணிகள் நல்லபடியாகவும் முடிவடையும். எடுத்து செல்லும் உடைமைகள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. சிந்தனையின் போக்கில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க.
உத்தியோக பணிகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. என்ற அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. அனைத்து விஷயங்களிலுமே இன்று பொறுமையுடன் நடந்து கொண்டாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றே கூறலாங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை விருப்பமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய திறமை மற்றும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக இன்று லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். இன்று மற்றபடி கலகலப்பாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளை பற்றிய அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். ரியல் எஸ்டேட் கமிஷன் வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முடிக்க முடியாமல் இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பண வியாபாரம், பலசரக்கு வியாபாரம் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரமும் நடைபெறும். முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய்மாமனுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர் ஒருவரிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்தும் பேசுவாங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். சில கடினமான காரியங்களை கூட எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற நஷ்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரியான திட்டமிடுதல்களுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். அவர்களுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்கள் முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடியும் வரும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் நட்பு வட்டாரமும் விரிவடையும். புதிய நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இணைய துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.